வைத்த தூய ஆவியாரின் திருப்பெயராலே ஆமென். சமய நல்லிணக்க கிறிஸ்துவ பெருவிழாவின் கொண்டாட்டத்திற்கு வந்திருக்கிற யாவரையும் இறைமைந்தராம் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற என்பது திருப்பெயரில் கொடுக்கிற வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கண்களை போடுவோம், கடவுளை நோக்கி பார்ப்போம், ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பறிந்த இறைவா, விண்ணிலிருந்து மண்ணில் வந்து மனிதர்களை காக்கும்படியாய் தம்மையே கையளித்த தயாபரரே, மானுட நேயத்தை மாந்தர நெஞ்சத்தில் வைக்க வேண்டும் என்று சொல்லி வாழ்நாளெல்லாம் துணித்து தூய வாழ்வு வாழ்ந்தவரே, இப்பொழுது மார்க்காடு நினைவாலயத்தில் சமய நல்லிணக்க கிறிஸ்துவ பெருவிழாவை எங்கள் பேராய தந்தையின் தலைமையில் நாங்கள் கொண்டாட இறைவான் தந்த நல்ல வாய்ப்பிற்காக நன்றி படைக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு நல்ல தலைவர்களையும், அன்பு உள்ளங்களையும், இறை மக்களையும், குழந்தைகளையும், பெண்கள் ஆண்கள் வாலிபராகிய சங்கத்தையும், குறிப்பாய் சிறப்பாய் ஞாயிறு பாடசாலை பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும். இந்த நிகழ்வை இறைவா முதற்கரத்தில் நாங்கள் ஒப்படைக்கிறோம். உடைய நிறைவும் ஆற்றலும் ஆசீர்வாதமும் இந்த நிகழ்வின் தொடக்கம் முதல் முடிவரை விருந்து நீர் வழிநடத்த வேண்டுமாய் இயேசுவியாய் கொண்டாடுகிறோம். நல்ல கடவுளே, ஆமென். தொடக்க பாடல் ஞாயிறு பள்ளி ஆசிரியர்கள் மேடை.
அவர்கள் தான் இந்த ஆண்டுடைய கிறிஸ்துமஸ் கேக்கை வெட்டி உறவையும் உரிமையையும் மன்னிப்பையும் அன்பையும் சகோதரத்துவத்தையும் நமக்கு எடுத்துக் கொடுப்பார்கள். ஆகவே இருக்கிற மதத்தலைவர் 5 பேரும் முன்பாக வந்து இதை கேக் வெட்டி நமக்கு பகிர்வார்கள். பெண்கள் சிறப்புக்குரியவர்கள், அழகாக பாடினீர்கள். மண்ணுக்குள் இருப்பது ஈரம், பெண்ணுக்குள் இருப்பது வீரம். அதனால் நீங்கள் எல்லாரும் வீரத்தாய்கள். உங்களுக்கு சலிவு. சிறப்பான கைத்தட்டலை பெண்களுக்கு சங்கத்திற்கு நீங்கள் வழங்க வேண்டும் என்று நான் சொல்கிறேன். கடந்து போன எல்லாருக்கும் மரியாதை செலுத்துவதற்காக குழந்தைகள் தங்கள் வாழ்வை இழந்திருக்கிறார்கள் பல நாடுகளில். அந்த குழந்தைகளுக்கு மரியாதை செலுத்த ஒரு நிமிடம் நாம் எழுந்து நின்று நம்முடைய அஞ்சலியையும் மரியாதையும் நாம் செலுத்துவோம். அளவிலாமல் நேசிக்கிற நல்ல சுவாமி, அருமையான வேளையிலே மத நல்லிணக்க விழாவிலே அருமையான ஊழியக்காரர்களை பேராயர்களே எங்களுடைய திருச்சபையிலே ஒரு நிறைவான பிறப்பின் விழாவை நாங்கள் கொண்டாடி மகிழ்ந்தோம் என்ற மகிழ்ச்சியிலே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் சுவாமி, உலகத்திலே எத்தனையோ சிறு பிள்ளைகள் சூழலில் காரணமாய் மனிதனே மற்றவர்களாக வாழ்கிற மக்கள் விளைத்த தீமை நிமித்தமாய் ஒரு நேர உணவு கூட இல்லாமல் கண்ணீரோடும் கவலையோடும் பெற்றோரை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிற இந்த வேலையை நாம் நினைவு கொள்கிறோம். நீ இந்த உலகில் பிறந்தபோது நடந்த நிகழ்வு அதிகாரத்துக்கு உட்பட்டதாகிறது. ஆனால் இன்று நடக்கிற நிகழ்வுகள் எல்லாம் மனித நேயமற்ற நிகழ்வுகளாக ஆண்டவரே இந்த உலகத்தை ஆக்கிக் கொண்டிருக்கிற தீமையான சக்திகளுடைய செயல்பாடுகளாக மாறிவிடுவதற்காக நாம் உங்களை நோக்கி பார்க்கிறோம். மனித நேயத்தை மறந்து வாழ்கிற மனிதன் ஆண்டவரே உங்களுடைய அன்பை ருசித்து பார்க்கும்போது நம்ம ஒரு நாள் மனிதனாக மாறிவிடுவான் என்பதுதான் உண்மை. இன்று 3 மத தலைவர்களும் அதை வலியுறுத்தி எங்கள் மத்தியிலே அருமையான உரையாற்றிருக்கிறார்கள். அவர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக உயிருள்ள சாட்சியின் ஒவ்வொரு
செயல்பாடுகளுக்காக நன்றி பாராட்டுகிறோம். நீங்கள் அழைத்து வந்ததற்காக நன்றி. இந்த விழாவை எங்களுக்கு சிறப்புற செய்ததற்காக நன்றி. இதற்கு எடுத்த எல்லா முயற்சிகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து என்னை மகிழ்வித்ததற்காக நன்றி. ஒரு முறை கூட ஆண்டவரே, இதுபோல் என்னுடைய பேராயத்தில் எல்லா திருச்சபைகளும் இப்படிப்பட்ட ஒரு நல்லிணக்க கிறிஸ்துமஸை கொண்டாடுவதற்கு ஆண்டவரே அவர்களுக்கும் ஊக்கமளிக்கும்படியாய், அவர்களோடு இடைபடும்படியாய் என்னை நோக்கி பார்க்கிறோம். அப்படி செய்யப்படுவதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளின் நிகழ்வுகளிலே நீர் மட்டும் மகிமைப்பட்டு அதனுடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரித்துக் கொண்டோம் என்ற நிச்சயத்தோடு கூட இந்த சமூகத்திலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீ ஒருவரே எங்களுக்கு தொடர்ந்து மகிழ்ச்சியும் சந்தோஷத்தும் தந்து நிறைவாய் எங்களை கரம்பித்து வழிநடத்தும்படியாய் ஆண்டவரும் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் வேறுபட்ட நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். என் ஜீவனோட நலத்திற்காக பராமரிப்பிற்கும் பாதுகாப்பிற்கும் அனைவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன். பிதா, குமாரன், தூய ஆவியினுடைய துணையருள் ஆசீர்வாதம் இங்கு இருக்கிற தலைவர்களோடும் நம் அனைவரோடும் தொடர்ந்து தங்கி இருப்பதாக. ஆமென். நன்றி. ஒரு நிமிடம் அமர்படி அன்பாய் வேண்டுகிறேன். நடையில் இருக்கிற பெரியவர்களும் ஒரு நிமிடம் அமர்படி பணிவாய் வேண்டுகிறேன். அன்பானவர்களே, இந்த நிகழ்வு இத்தகைய சிறப்பாய் நடைபெறுவதற்கு எல்லாம் உள்ள இறைவன் நமக்கு இந்த நாளை, இந்த வாய்ப்பை, இந்த வசதியை தந்தார். இந்த கருவை என் நெஞ்சிலே கொண்டு வருகின்ற அன்பராய் தந்தை அவர்கள்தான். இங்கே இருக்கிற தலைவர்கள் எல்லாம் அழைத்து ஒரு விழா நடத்தினால் எப்படி இருக்கும் என்று சொல்லி ஒரு 1.5 மாதத்துக்கு முன்பதாகவே எங்களிடத்தில் இந்த விதையை திரும்பினார். அது இந்த திருச்சபையில் மிக அழகாய் நடந்திருக்கிறது. எனவே கடவுளுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். பேராய தந்தை அவர்களை நான் வணங்குகிறேன். நீங்கள் தருகின்ற ஒவ்வொரு வாய்ப்பும் என்னுடைய வளர்ச்சிக்கும் வாழ்வுக்கும் எதிர்காலத்திற்குமான படிகளாக அமைந்திருக்கிறது என்பதை சொல்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மேடையில் இருக்கிற அத்தனை பெரியவர்களையும் நான் அன்போடு வணங்குகிறேன். என் கண்மலரை உங்கள் கால் மலர்களில் வைத்து உங்கள் அத்தனை பேரையும் வாழ்த்துவதிலும் பாராட்டுவதிலும் நன்றி கூறுவதிலும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பு சகோதரன் மைக்கேல் அவர்களையும் குணசேகரன் அவர்களையும், இந்த திருச்சபையை செயலர் ஐயா வேதகன் அவர்களையும், ராஜன் பொருளர் அவர்களையும் நான் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த குழு டாக்டர் ஜாய்சன் அவர்களும், சுரேஷ் ஜெயக்குமார் அண்ணன் அவர்களும், டேவிட் ரகுநாதன் அவர்களும், புஷ்பராஜ் ஐயா அவர்களும், பிரான்சிஸ் மைக்கேல் அவர்களும் மிக நேர்த்தியாய் இதை செய்தார்கள். 1000 என்று நினைக்கிறாரோ அதை அப்படியே ஏற்று செயல்படுத்தினார். இதை பாராட்டக்கூடியவர்கள் அவர்களை நான் வணங்குகிறேன். அதே வேளையில் எந்த பேரும் ஊரும் இல்லாமல் 2 பேர் உழைத்திருக்கிறார்கள். டாக்டர் நம்பிக்கைராஜ் ஐயா அவர்களை நான் மறக்க முடியாது. அவர்களுக்கு ஆழ்ந்த நன்றி சொல்கிறேன். எல்லாவற்றிலும் தாமரையில் மறைந்திருக்கும் தண்ணீரை போட்டு அந்த எல்லா இடங்களிலும் வேரூன்றி இருக்கிற அன்பு தம்பி மோதிலால் அவர்களை நான் அன்போடு வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். தம்பி இந்த நேரத்தில் ஒய்எம்சியோட ஜெனரல் செக்ரட்டரி பிரின்ஸ் அவர்கள் வந்திருக்கிறார். அவர்களையும் டாக்டர் ஆமேன்ராஜ் அவர்களையும் இஸ்ரேல் ஐயா அவர்களையும் நாங்கள் அன்போடு கூட வாழ்த்துகிறோம், நன்றி வருகிறோம். முறைப்படி இந்த ஞாயிறு பாடசாலை பிள்ளைகள் ஆசிரியர்களை நான் மிகவும் போற்றுகிறேன், வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். அந்த குழந்தைகளின் பெற்றோர்களை நான் வாழ்த்துகிறேன். அப்படியே பெண்கள் ஐக்கிய சங்கத்தை நான் சிறப்பாக வாழ்த்துகிறேன். உங்களுக்கு இறைவனுடைய ஆசீர்வாதம் நிறைவாய் இருக்க வேண்டும். நிறைவாய் நன்றி உரையை குணசேகரன் ஐயா அவர்கள் இப்பொழுது வழங்குவார். கிறிஸ்துக்குள் அன்பான திருச்சபை மக்களே, இந்த சமய நல்லிணக்க கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்ற பெரியோர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே வண்ணமாக இங்கே உழைத்த எங்களுக்கு ஒளி அமைத்து தந்த திரு ஜார்ஜ் அவர்களுக்கும், இசை குழுவினர் அவர்களுக்கும், ஓய்வு பள்ளி ஆசிரியர்களுக்கும், ஆண்கள் ஐக்கிய சங்கம், பெண்கள் ஐக்கிய சங்கம், வாலிபர் ஐக்கிய சங்கம் என்று அனைவரும் எங்களோடு இணைந்து உழைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்து